தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. விதி எண் 55 கீழ் கவன ஈர்ப்பு தீர்மானமாக மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தினால்தான் நிதி ஒதுக்கம் என ஒன்றிய அரசு வலியுறுத்துவது குறித்து மாண்புமிகு உறுப்பினர்கள் டாக்டர் நா. எழிலன், டி. வேல்முருகன், ஆர். ஈஸ்வரன், கு. செல்வ பெருந்தகை, சே. ராஜேஷ்குமார், ஜே. பிரின்ஸ், மா. சிந்தனை செல்வன், எஸ். பாலாஜி, ஜி. மணி, டி. ராமச்சந்திரன், க. மாரிமுத்து, பி. நாகைமாலி, மா. சின்னத்துரை, முகமது ஷானவாஸ், எம். ஜவஹர்லா, ப. அப்துல் சமது, தி. சதன் திருமலைக்குமார் ஆகியோர் அறிவிப்பு கொடுத்துள்ளார்கள். இதில் கட்சிக்கு ஒருவர் என்ற முறையிலும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு சுருக்கமாக நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு மாண்புமிகு உறுப்பினர் தி. மும்மொழி கொள்கையை அமல்படுத்தினால்தான் நிதி ஒதுக்கப்படும் என்ற மத்திய அரசின் நிலைப்பாடு தொடர்பாக பேரவையில் கவன ஈர்ப்பு கொண்டுவரப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். இந்த கவன ஈர்ப்பு தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக சட்டப்பேரவையில சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானம் ஒண்ணு இன்னைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. என்ன தீர்மானம் அப்படின்னா, மும்மொழி கொள்கையை அமல்படுத்தினாதான் தமிழக கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்கப்படும் என்ற மத்திய அரசின் நிலைப்பாடு தொடர்பாக தான் கவனஈர்ப்பு தீர்மானம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு. திமுக, அதிமுக, காங்கிரஸ் என பல கட்சிகள் சார்பில் இந்த தீர்மானம் அப்படிங்கிறது சட்டப்பேரவையில கொண்டு வரப்பட்டிருக்கு. குறிப்பா ஒவ்வொரு கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்களும் தீர்மானம் மீது பேசி வராங்க. திமுக எம்எல்ஏ எழிலன் பேசும்போது தமிழ்நாடு பட்ஜெட் அறிவிப்பு ரூ என்ற தமிழ் வார்த்தையை பயன்படுத்தினதுக்கு எதிர்ப்புகள் வந்தன. ஆனா மத்திய அரசு ஒவ்வொரு திட்டத்தையுமே ஹிந்தியில தான் அறிவிக்கிறாங்க. குறிப்பா திட்டத்தை ஹிந்தியில அறிவிச்சு மாநில அரசினுடைய கோப்புகள்ல ஹிந்தி மொழி இடம்பெறும் அளவுக்கு எல்லாம் பண்றாங்க. இதில் நாம எதிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி திமுக எம்எல்ஏ எழிலன் பேசியிருந்தாரு. அதே மாதிரி தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் பேசும்போது உலக மொழிக்கெல்லாம் தமிழ் மொழி தாய்மொழியாக இருக்கிறது, யுனெஸ்கோவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொழியாக தமிழ் மொழி இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை எதிர்த்து களமாடும் திமுக அரசு என்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு வேல்முருகன் பேசியிருந்தாரு. இதே மாதிரி ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களுமே இந்த மும்மொழி விவகாரத்துல தங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பேரவையில அடுத்தடுத்து பேச போறாங்க. குறிப்பா மும்மொழி கொள்கை மத்திய அரசு சொன்ன போதே தமிழகத்துல கடுமையான எதிர்ப்பு அப்படிங்கிறது கிளம்பி இருந்தது. முதலமைச்சர் மு. ஸ்டாலினும் தமிழகத்தில் மும்மொழி கொள்கை தான் கடைபிடிக்க சொல்லியிருந்தார். இந்த சூழல்ல தான் மும்மொழி விவகாரம் தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த விவகாரத்துல முதலமைச்சரும் பேசுவார் அப்படிங்கிறது இன்றைக்கு பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் பேசும் பட்சத்துல அவர் இதிலும் முக்கியமான விஷயங்களை குறிப்பிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படியாகத்தான் மும்மொழி விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில கவனஈர்ப்பு தீர்மானம் அப்படிங்கிறது இன்றைக்கு கொண்டு வரப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு.